திமுக கூட்டணியில் அடுத்த திருப்பம். ஸ்டாலின் முடிவால் டெல்லி டென்ஷன் தலைகீழாக மாறிய திருப்பம். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026ஐ முன்னிட்டு கூட்டணி அரசியல் சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளது. இதையடுத்துதான் திமுக கூட்டணிகள் பிரச்சனையை மேலும் வலுப்படுத்தி உள்ளதாக டெல்லி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. திமுக கூட்டணியில் ஒரு பகுதியாக தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை இடம் வழங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயம் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் மற்றும் தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் முன்னிலையில் இந்த உடன்படிக்கை கையெழுத்தாகியுள்ளது. 2005ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட தேமுதிக இதுவரை பல்வேறு தேர்தல்களில் தனித்து போட்டியிட்டதுடன் சில கூட்டணிகளிலும் இருந்துள்ளது. ஆனால் மாநிலங்களவைக்கு பிரதிநிதித்துவம் பெறுவது இதுவே முதல் முறை என்பதால் இது கட்சிக்கு பெரிய அரசியல் முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிக சார்பில் யார் போட்டியிடுவார் என்பது குறித்து இறுதி அறிவிப்பை பிரேமலதா வெளியிடுவார் என எல்.கே. சுதீஷ் தெரிவித்துள்ளார். அதேவேளை சுதீஷ் தாமே வேட்பாளராக இருக்கலாம் என்ற அரசியல் தகவலும் பரவி வருகிறது. சட்டமன்ற தொகுதிகள் குறித்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தேமுதிக இரட்டை இலக்க எண்ணிக்கையில் தொகுதிகளை கோரியதாக தகவல்கள் வெளியாகினாலும் இறுதி ஒப்பந்தம் விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் கூட்டணிக்குள் புதிய அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. பல ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் உள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் மாநிலங்களவை இடம் கோரி வந்த நிலையில் சமீபத்தில் இணைந்த தேமுதிகவுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருப்பது காங்கிரஸ் தரப்பில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக டெல்லி தலைமை இந்த முடிவை கவனத்துடன் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தத்தில் அண்ணா அறிவாலயத்தில் நடந்த ஒரே கையெழுத்து 2026 தேர்தல் அரசியல் சமன்பாட்டை மாற்றும் முக்கிய முடிவாக பார்க்கப்படுகிறது. தேமுதிகவின் இந்த நகர்வு திமுக கூட்டணியை வலுப்படுத்துமா அல்லது கூட்டணிக்குள் புதிய சவால்களை உருவாக்குமா என்பது அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் மூலம் தெளிவாகும். திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரசுடன் தற்போது வரை தொகுதி பங்கீடு, ராஜ்யசபா சீட் பிரச்சனை நிலவி வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் திமுக நேற்று வந்த தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளதால் கடும் அதிருப்தியில் டெல்லி தலைமை இருந்து வருவதாக கூறப்படுகிறது. ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காகவா தேமுதிக அவசரமாக திமுக கூட்டணிக்கு சென்றதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.